வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் 3வது சீவரம் காஞ்சிபுரம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமடத்தில் பணிபுரிந்த முதியவர் ஒருவருக்கு மகாபெரிவாளினுடைய சூட்சமம் நிறைந்த அருள்வாக்கு கிடைத்தது. அவரது மகன் விஷயமாக சில பிரச்சனைகள். அதற்கு தீர்வு பெற வேண்டி மகாபெரியவாளை தரிசிக்க வந்தார் அந்த பெரியவர். நடமாடும் தெய்வமான பெரியவா சொன்னார், 3 சீவரங்களுக்கும் சென்று அங்குள்ள இறை மூர்த்தங்களை தரிசனம் செய்து வா, பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று சொன்னார். 3 சீவரங்கள் என்றால் 3 திருத்தலங்களா? அப்படியெனில் அந்த தலங்கள் எங்கிருக்கின்றன? ஏனோ இது குறித்து பெரியவாளிடம் விளக்கம் கேட்கவில்லை அவர். பெரியவாளும் விளக்கமாக சொல்லவில்லை. முதியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்த அன்பர்களிடமெல்லாம் 3 சீவரங்கள் குறித்து விசாரித்து கொண்டிருந்தார். ஆனால் எவருக்கும் சரியான பதிலை சொல்ல தெரியவில்லை. அவர் கண்டுபிடித்தது வாலஜாபாத். அது முதல் சீவரம். இந்த தலத்தை தண்டு சீவரம் என்று சொல்வார்கள். அந்த ஊருக்கு அருகிலுள்ள பழைய சீவரம் என்ற ஊர் மற்றொரு திருத்தலம். வாலஜாபாத் அருகில் திருமுக்கூடல் எனும் வைணவத்தலம் உள்ளது. அங்கே கோயில் கொண்டிருப்பவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி. பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆகிய நதிகள் சங்கமிப்பதால் இந்த தலத்துக்கு திருமுக்கூடல் என்று திருப்பெயர் வந்தது. இந்த ஊருக்கு அருகிலுள்ள பழைய சீவரத்தில் மழை மீது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் கொண்டுள்ளார். 2 சீவரங்கள் குறித்த விவரம் அவருக்கு தெரிந்துவிட்டது. 3வது சீவரம் எங்கிருக்கிறது தெரியுமா? அது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ஸ்ரீ சக்கர வடிவில் இருப்பதாக சொல்வார்கள். காஞ்சியில் உள்ள மற்ற கோவில்கள் உற்சவங்களின் போது திருப்பவனி வரும் அந்த கோயில்களின் மூர்த்திகள் காமாட்சியம்மன் ஆலயத்தை வலமாக சுற்றி செல்வது வழக்கம். அன்னையின் அருகில் நின்று கொண்டு சரஸ்வதியையும் லக்ஷ்மியும் சாமரம் வீசுவதாக சொல்கிறார்கள். வாணி ராம சேவிதாம் என்று ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பிகை நயனங்களில் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. காஞ்சி ஸ்ரீ காமாட்சி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தில் அஷ்டலக்ஷ்மியர் உருவங்களும் உள்ளன. இத்தகு புராண பெருமைகள் வாய்ந்த காஞ்சிக்கு ஆதி நாளில் ஸ்ரீபுரம் என்ற பெயர் வழக்கத்தில் இருந்திருக்கிறது. கா ஸ்ரீ புரம் என்று பிரிக்கும்போது கா கலைமகளையும் ஸ்ரீ என்பது திருமகளையும் குறிக்கும். ஆக காஞ்சிபுரத்தின் ஸ்ரீபுரம் என்ற திருப்பெயரே சீவரம் என்று மருவி இருக்கிறது. ஆக மகா பெரிவா சொன்ன 3 சீவரங்களும் இதுதான். இதுபோல் மகா பெரிவா அருளியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம்.